செப்டம்பர் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மெட்ரோ பெயர் மாற்றம். ஸோ இதை நேற்று தான் பார்த்துருப்போம் இல்லையா? பூஜ்லேருந்து அகமதாபாத் வரைக்குமான சேவையை, வந்தே மெட்ரோ சேவையை நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு தான் அந்த வந்தே மெட்ரோ அப்படிங்கிறத எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னா வந்தே மெட்ரோவோட நேம் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்ட் அதோட ஃபஸ்ட்டு சேவை டிஸ்டன்ஸ் வந்து எது கவர் பண்ணும் அப்படின்னா, புஜ்லேருந்து அகமதாபாத் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 350+ கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத அதை கவர் பண்ணுது. அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் டே, சமூக நீதி நாள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி. இது தந்தை பெரியாரோட பிறந்த தினத்தை தான் சமூக நீதி நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தந்தை பெரியாரோட எத்தனாவது பிறந்த தினம் 2024 கொண்டாடுறாங்க அப்படின்னா 146வது பிறந்த தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தந்தை பெரியார் பற்றின டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாடு மற்றும் கண்காட்சி. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா காந்திநகர். ஸோ காந்திநகர் குஜராத்தில் இருக்கிறது. அண்ட் இந்த காந்திநகரோடு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஓகேவா? ஸோ அந்த சிட்டி தான் வந்து இந்த உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாடு மற்றும் அது ரிலேட்டடான ஒரு எக்ஸிபிஷன். ஓகேவா? ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் எனர்ஜி பற்றி தான் பேசுகிறாங்க. அதுலேயும் பிரதமரின் சூரிய ஒளி திட்டம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? மஸ்த் பிஜிலி யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனாவை ஜான்வரி 22, 2024 வந்து நரேந்திர மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து February அப்படிங்கிற டைமில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் தோறும் மின்சாரம் இல்லையா 300 யூனிட் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் அந்த திட்டத்தோட ஒரு முக்கிய இலக்கு. ஸோ பட்ஜெட்டில் கூட அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம் நிறைய. ஸோ அந்த திட்டம் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லையா? நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நிலையான வளர்ச்சி இலக்கு. ஓகேவா? ஸோ அந்த எஸ்டிஜியில் தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல் அப்படிங்கிறத எத்தனையாவது கோலாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7வது கோலாக வச்சுருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து அடையிறதுக்கான இலக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2030. ஓகேவா? ஸோ அதே போல் வேறு என்ன பேசுனாங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன், தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்காக இவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய முன்னேற்றங்களை வந்து இந்தியா மேற்கொள்ள இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஜனவரி 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி அப்படிங்கிறது இதுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டு. அடுத்தது குவாடலராஜா ஓப்பன் டென்னிஸ் போட்டி. ஸோ இது வந்து இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மகதலேனா ஃபெச் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க போலாந்தை சேர்ந்த பிளேயர். ஓகேவா? ஸோ இவங்க தான் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 எக்ஸசைஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு கூட்டு விமானப்படை பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு விமானப்படை பயிற்சினா இந்தியா மற்றும் ஓமனுக்கு இடையேயான கூட்டு விமானப்படை பயிற்சி தான். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 அப்படிங்கிறது. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், கூட்டு இராணுவ பயிற்சியோட பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்கலி மேட் டேங்க். இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு டேங்க் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக இந்த மலைப்பகுதியில் நடைபெறும் போர்களுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்னென்னா ஜொராவார் அப்படிங்கிறது. ஓகேவா? ஜொராவார். ஸோ இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? DRDO கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்வாரி சப்மரைன் எஸ்கேப் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த கல்வாரி அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஓகே, INS கல்வாரின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. ஸோ அது வந்து வினேத்ரா அப்படிங்கிற நேம். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன INS இது கலந்துக்கிட்டுச்சு அப்படின்னா INS சாத்தவாகனா. ஓகேவா? இதுக்கு கீழே தான் இது எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இதோட நேம் என்ன? வினேத்ரா. நடந்த இடம் விசாகப்பட்டினம்.
அடுத்தது பாஸ்கர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் இந்தியா ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி. ஸோ இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அந்த ஸ்டார்ட் அப் கூட்டமைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஜிட்டல் தளம் தான் எதுனா இந்த பாஸ்கர் அப்படிங்கிறது. ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்கர் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது 20வது கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சில், மேரிடைம் ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோவாவில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அடுத்தது ஜன் சன்வாய் போர்ட்டல். ஸோ இந்த ஜன் சன்வாய் போர்ட்டல் அப்படிங்கிறது எதற்கானது அப்படின்னா பங்குதாரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையேயான தொடர்பை மேம்படுத்துறது. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ பார்ட்னர்ஸ் இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கும் ஆஃபீஸஸுக்கும் இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான போர்ட்டல் தான் ஜன் சன்வாய் போர்ட்டல். ஸோ இதை தொடங்கின அமைச்சகம் எதுனா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை. ஸோ இந்த வர்த்தக தொழில்துறையில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களும் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இடையேயான அந்த ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்துறதுக்கானது தான் ஜன் சன்வாய். அடுத்தது இருளர் ட்ரைப்ஸ். ஸோ இருளர் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த ஏரியாவில் காணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் காணப்படக்கூடியவங்க தான். இவங்க மெயினாக வந்து பாம்பு பிடிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்னேக் கேச்சர்ஸ். ஓகேவா. இதற்கான ஒரு ஸ்னேக் கேச்சர்ஸ் கோஆப்ரேஷன் சொசைட்டி அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த இருளர் சமூகத்தினரால் வைக்கப்பட்டிருக்கக்கூடியது ஒன்று தான் அந்த ஸ்னேக் கேச்சர்ஸ் கோஆப்ரேஷன் சொசைட்டி அப்படிங்கிறது. ஸோ இது கேட்கலாம், இருளர் வந்து எந்த ரீஜியனில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு மெயின் ட்ரைபல் குரூப். ஓகேவா. அடுத்தது கிராம நியாயாலயா சட்டம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2008. ஸோ இப்போ எதுக்காக நியூஸில் இடம்பெற்றிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இது ரிலேட்டடான ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த கிராம நியாயாலய சட்டங்களை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மக்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கிராம நியாயாலய திட்டம் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா கிராமப்புற மக்களுக்கு நீதித்துறையை இன்னும் நெருக்கமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கிராம நியாயாலயா சட்டம். ஓகேவா. GNYன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வேர்ல்டு பேஷியன்ட் சேஃப்டி டே அப்படிங்கிறது செப்டம்பர் 17 உலக நோயாளிகளின் பாதுகாப்பு தினம் எப்போனா செப்டம்பர் 17. ஸோ செப்டம்பர் 17 வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் 17 1949 தான் வந்து DMK அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. இதெல்லாம் வந்து இது ரிலேட்டடானது. ஸோ ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். வந்தே மெட்ரோவோட பெயரை எப்படி மாற்றிருக்காங்க, நமோ பாரத் ரேபிட் ரயில். சமூக நீதி நாள் செப்டம்பர் 17. 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாடு காந்தி நகர் குஜராத்தில் நடந்துச்சு. SDG தூய்மையான மலிவான ஆற்றலுக்கான அது எத்தனையாவது கோல்னு பார்த்தீங்கன்னா 7வது கோல். குவாடலராஜா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க, மகதலேனா ஃபெச் அப்படிங்கிறவங்க. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ஓமனுக்கு இடையிலான கூட்டு விமானப்படை பயிற்சி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்கலி மேட் டேங்கோட நேம் என்னென்னா ஜொராவர். கல்வாரி சப்மரைன் எஸ்கேப் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. ஸோ இதுக்கு வந்து என்ன பேரில் நடக்குதுன்னா வினேத்ரா அப்படிங்கிற பேரில் விசாகப்பட்டினத்தில் நடக்குது. ஒரு நீர்மூழ்கி பயிற்சி தான். ஓகேவா. அந்த சப்மரைன்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. பாஸ்கர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ பாஸ்கரோட ஃபுல் ஃபார்ம் என்ன, பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இது எதற்கானதுன்னா ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கானது. 20வது கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சில் கோவாவில் நடக்குது. ஜன் சன்வாய் போர்ட்டல் வந்து வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. இருளர் ட்ரைப்ஸ். ஸோ இவங்க வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ரீஜியனில் காணப்படுறாங்க. கிராம நியாயாலயா சட்டம் 2008. வேர்ல்ட் பேஷியன்ட் சேஃப்டி டே செப்டம்பர் 17. ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.